மட்டமானவனாகவே இந்த உலகத்துல சுத்திக்கிட்டு இருக்கணும்ன்றது அல்ல. அல்லாஹ்விடத்துல ஒரு திக்ர் ஒன்று அதிகமாக செய்து பழகுங்க. செல்வாக்க கொடுத்துருவான். செல்வாக்குன்னு சொன்னா பணிவோடு மக்களின் உள்ளத்துல என்றும் மறையாத ஒரு மதிப்போடு வாழ்வதற்குண்டான தௌஃபீகை இந்த திக்ரு பெற்று தரும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக சீக்கிரமாக மனிதனின் மீது இம்ப்ரெஸ் ஆக, ஈர்ப்பு ஏற்பட அவனுடைய அந்த தவாது என்று சொல்லக்கூடிய பணிவும் ஒரு பெரும் காரணமாக இருக்கிறது. எவ்வளவுதான் செல்வத்தை கொடுத்தாலும் செல்வாக்கை கொடுத்தாலும் அப்துல்லா என்னுடைய அடியான் எனக்கு கட்டுப்பட்டு மக்களிடத்தில் ஒரு நல்ல ஒரு பணிவோடும் நளினமாகவும் நடந்து கொள்கிறான் என்ற அந்த ஒன்று அல்லாஹ்விடத்தில் ஒரு பெரும் வரவேற்பையும் இன்னும் அதிகமாக அந்த அடியானுக்கு செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு ஆசையையும் அல்லாஹ்வுக்கு ஏற்படுத்தி விடுகிறது. ஆனால் அதே சமயத்தில் கொடுத்த நியாமத்துக்களை வைத்துக் கொண்டு தம்பட்டம் அடித்துக் கொண்டு என்னமோ உலகத்தில் இல்லாத பணக்காரன மாதிரி ஆட்டம் போடுவதும், கொடுக்கப்பட்ட செல்வாக்கையும் பதவியும் வைத்துக் கொண்டு ஆணவ போக்கோடு நடைபோடுவதும் எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. அது கூடிய விரைவில் அவனுடைய அழிவுக்கும் அவனுடைய பரிதாபத்திற்கும் காரணமாக அமைந்து விடுகிறது. அதனால் எப்போதுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தக்கப்புர் என்று சொல்லக்கூடிய பெருமையை தன்னுக்கு மட்டும்தான் வைத்திருக்கிறான். உலகத்தில் வேறு யாருக்கும் அதை கொடுப்பதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல் கிப்ரு இஸாரி, அல்லாஹ் சொல்வதாக சொன்னாங்க. பெருமை அப்படின்றது என்னுடைய கீழாடை. அல்லாஹ் சொல்வதாக சொன்னாங்க, பெருமை என்பது என்னுடைய கீழாடை. அந்த ஆடையை பிடித்து இழுப்பவனை நான் ஒன்னில்லாம ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார். நான் கல்வியை வச்சு பெருமை, பணத்தை வச்சு பெருமை, செல்வாக்கை வச்சு பெருமை, பதவியை வச்சு பெருமை, அரசியலை வச்சு பெருமை, தனித்திறமையை வைத்து பெருமை, இதெல்லாம் முழுக்க முழுக்க முற்றிலும் தடுக்கப்பட்டவை மட்டுமல்ல. அப்படி ஆணவ போக்கோடு நடைபெறுபவன் இந்த உலகத்திலும் இழிவாக்கப்படுகிறான், மறுமையிலும் இழிவாக்கப்படுகிறான். உலகத்திலும் நல்ல வாழ்க்கை கிடைக்காது. ஒரு காரியம் ஒரு ஓதுறாரு ஹாஃபிது, அவருடைய உள்ளம் முழுக்க என்ன இருக்கணும்னு சொன்னா, என் ரப்பு என் கிராத்தை கேட்கிறான், அவர் ரசிக்கிறான்ற எண்ணத்தோடு தான் ஓதணும். நீட்டி முழக்கி மக்களுடைய உள்ளத்தை நிறைய ஹாஃபிஸ்கள் இதுல தான் தடம் புரண்டுருவான். மக்கள் ஒரு 4 பேர் என்ன கிராத்துன்றீங்க, அங்க போனீங்கன்னா அப்படின்னு சொல்லி கேள்விப்படும் போது ஸ்தம்பிக்க ஆரம்பிச்சிருவான். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்ஹம்துலில்லாஹ்னு கடந்து போயிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த புகழை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. அங்க போனீங்கன்னு சொன்னா அவர் நல்ல பயான் பண்ணுவார், திறமையான ஆலிமும், அப்படி இப்படி ஆச்சா பூச்சா, அவ்வளவுதான் சரிக்கிடும். அந்த பெருமையும் ஆணவமையும் நான் எப்போது கையில் எடுக்கிறேனோ, என் திறமைக்குண்டான பரிசு என் ரப்பு தருவது, மனிதன் தர வேண்டாம். அப்படி ஒரு அற்புதமான உபதேசம் செய்த ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான உரையாடல் தான் இன்றைய தராவீஹை அலங்கரித்தது. அவர் ஓதினார். அதில் அல்லாஹு தாலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், சூரா லுக்மான் சொல்லி ஒரு அத்தியாயமே இறக்கியிருக்கிறார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் நபியா அல்லது அறிஞரா என்பதில் கருத்து பேதமே இருக்கின்றது. இதெல்லாம் ஒரு பக்கம் வைத்தரலாம். ஆனா அவங்களுக்கும் அவங்களுடைய மகனுக்கும் உள்ள அந்த பாண்டிங் இருக்குது பாருங்க, அற்புதமான ஒரு உறவு. தன்னுடைய மகனுக்கு அரிய உபதேசங்களை அவர் செய்த அந்த தருணத்தை அல்லாஹு தாலா சமூகத்திற்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப எவ்வளவு அழகாக ரப்புல் ஆலமீன் அவரை கௌரவப்படுத்தியிருக்கான் பாருங்க. அவர் தன் மகனுக்கு உபதேசம் செய்கிறார். ஆனால் அவர் மகனுக்கு மட்டும் அது முடிந்துவிடக் கூடாது என்று பாரதூரமாக சிந்தித்த இறைவன் உலக மாந்தருக்கும் உலகில் உள்ள அத்தனை மகன்களுக்கும் அது சென்றுவிட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பியதாலோ என்னவோ அவர் செய்த உபதேசங்களுக்கு அழகான ஒரு வடிவம் கொடுத்து சூரா லுக்மான் என்ற அத்தியாயம் திருக்குர்ஆனிலே ஒரு பிரதானமான அத்தியாயமாக இடம்பெறுகிறது. அதில் அவர் தன் மகனுக்கு சொல்கிறார், என் அருமை மகனே, வலா துஸஇர் ஹத்தக லின்னாசி வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர். ஆணவம் பிடித்த அலைபவனுக்கெல்லாம் செருப்படி கொடுக்கக்கூடிய வசனம் இது. வலா துஸஇர் ஹத்தக லின்னாசி வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா. என் மகனே, மக்களிடத்துல உன் கன்னத்தை, உன் முகத்தை பெருமையோடு என்ன செய்யாத, திருப்பிக் கொள்ளாத. இவன்லாம் ஏன் என்கிட்ட பேசுறான், இவனுக்கு என்ன தகுதி இருக்கு, இவன் கல்யாணத்துக்கு நான் போகணுமா, ஆஃப்டர் ஏன் வீட்டுல வேலை செஞ்சவன். சில பேர் நினைப்பான் சகோதரர், எல்லாம் பாதுகாக்கணும். ஆஃப்டர் நான் கையால சம்பளம் கொடுத்தவன், ஆஃப்டர் நான் பார்த்து வளர்ந்தவன், ஆஃப்டர் இவன் ஆஃப் மைண்டா போயிடுவான், பைத்தியம் முடிச்சிடும் பெருமையினால. ஒரு சகோதர வாஞ்சையோடு ஒரு ஏழையின் திருமணத்திற்கு நீங்கள் சென்று பார்த்திருக்கிறீர்களா?
அவன் அடையக்கூடிய நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? உங்களுடைய பதவி, பட்டம், செல்வாக்கு அனைத்தையும் தூக்கி தூரமாக்கி விட்டு பணிவோடு, நேர்மையோடு, நளினத்தோடு, ஒரு தவாலு என்ற ஒரு அற்புதமான ஒரு குணாதிசயத்தோடு எல்லா மக்களிடத்திலும் இரண்டர கலந்து உறவாடுபவன் இந்த உலகத்திலும் ஜெயம் பெறுகிறான். அப்துல் கலாம் இன்னைக்கும் புகழ்றமே, அவரை எதனால புகழ்றாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் கல்வியா, திறமையா, அல்லது ஜனாதிபதி என்ற போஸ்டிங்கா? ஒன்னும் கிடையாது. இரண்டரை கலந்திருப்பாரு. அவர் இஸ்லாத்திற்கு பெரிய அளவுக்கு பங்களிப்பு செய்தாரான்றதெல்லாம் தெரியாது. ஆனால் வெகுஜன இடத்திலே சாதாரணமாக சாதா சீதாவாக பழகினார். அதிலும் குறிப்பாக அவர் எத்தனையோ கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சாருன்னு சொல்லப்படுது. அணுகுண்டு அப்படி இப்படின்னு அதெல்லாம் தூக்கி தூரமாக்கிட்டாங்க. எது தெரியுமா அவரை கொண்டு போச்சு? இந்த ஹேண்டிகேப்ஸ் இருக்காங்க பாருங்க, இளம்பிள்ளை வாதத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான அந்த ஷூ, நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த ஷூ இரும்பு அப்படியே கவசம் எல்லாம் அப்படி போட்டு அந்த குழந்தைங்க சுமக்க முடியாம சுமந்துக்கிட்டு நடக்கும், கால் ஊனமான பிள்ளைங்க. அதை உடைச்சு எரிஞ்சாரு. அந்த வலுவான பாரதூரமான ஷூக்கு பதிலா ரொம்ப லேசான அந்த குழந்தைகள் எளிதாக போட்டு நடக்கக்கூடிய அளவுக்கு அவர் வடிவமைத்து கொடுத்தார். அவர் கண்டுபிடித்த அந்த அணுகுண்டை விட, அவர் கண்டுபிடித்த அந்த விண்கலங்களை விட, அவர் கண்டுபிடித்த அத்தனை அறிவியல் ஞானத்தை விட மனிதாபிமானத்தோடு ஏழை எளிய மக்களுக்காக அவர் செய்த இந்த ஒரு அரும் பணி அவரை சிறந்தவராக இந்த உலகத்தில் காட்டியது. எத்தனை பேர் புகழ்றான் தெரியுமா? முஸ்லிம வெறுக்கிறவன் கூட அவரை மனதுல நினைப்பான். பார்த்திருக்கீங்களா? முஸ்லிம வெறுப்பான், ஆனா அப்துல் கலாம் சொன்னா அடி பண்ணிச்சிருவான். அது என்னன்னு தெரியல. இஸ்லாத்திற்கு பெருசா அப்படி இப்படின்றதெல்லாம் ரெண்டாவது, அது அவருக்கும் அல்லாஹ்வுக்குமானது. அல்ஹம்துலில்லாஹ், அதை பத்தி நம்ம சொல்லக்கூடாது. அப்ப அன்பிற்குரியவர்களே, ஆணவன் பிடித்தவனை அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல அட்ரஸ் இல்லாம ஆக்கிடுவான். ஃபிரௌனை எப்படி இது பண்ணான்றது உங்களுக்கு தெரியும். பெரிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி சாதாரணமாக கடல்ல மூழ்கடிக்கப்பட்டு இறந்தான். ஒரு 1000 கொண்ட பெரும் படையில வீர தீரமாக சண்டையிட்டு இறப்பதற்கு பதிலாக கடல்ல மூழ்கி நீச்சல் தெரியாம இறந்து போனான்ற ஒரு இழி சொல் அவனுக்கு அல்லாஹ்வினால் தரப்பட்டது. ஆணவம் அதற்கு காரணமாக அமைந்தது. ஆணவம் வைக்கக்கூடாது, வெறும் தவறுது. மேலும் ஹஸரத் லுக்மான் சொல்கிறார்கள், வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியில ஆணவம் பிடிச்சு நீ அலைஞ்சிராத மகனே. இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர், ஆணவம் பிடித்த பெருமை பிடித்த எவனையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை என்ற அந்த ஒரு அழகான ஒரு சத்திய வார்த்தையை தன் மகனுக்கு உபதேசம் செய்தார். காரூனை எடுத்துக்கொள்ளுங்க. காரூன்ட்ட இருக்கக்கூடிய பொருள் அல்லாஹு அக்பர். அவனுடைய கஜானாவின் சாவியை மட்டும் 4 ஒட்டகங்கள் சுமக்கும். அவன் கஜானாவுடைய சாவி இருக்குது பாருங்க, ஒரு ஒட்டகம் அல்ல, 4 ஒட்டகங்களில் அப்படியே பின்னி பிணைய செய்து 4 ஒட்டகத்தையும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஓட்டுவாங்க. அந்த அளவுக்கு அவன் கஜானாவின் சாவி இருந்தது. மக்கள் எல்லாம் இவனை போல செல்வம் எனக்கு வேண்டுமே என்று அந்த துனியா விரும்பிகள் எல்லாம் அவனை பார்த்து வாய்ப்பிழக்கக்கூடிய அளவுக்கு, பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு செல்வம் மிகைத்தவன் காரூன். அவனுடைய முடிவு எப்படி? சாதாரணமான ஒரு கொசு. அந்த கொசுவை அல்லாஹ் மூக்கில் உள்ளே துவாரத்திற்குள் நுழைய வைத்து மற்ற கொசுக்களை போல அல்லாமல் உள்ளே உயிர்வதை சித்திரவதை செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனால் ஏற்படுத்தப்பட்டு ஒரு கொசுவினால் அவ அழிந்து போனான். அல்லாஹு தஆலா இந்த பெருமை பிடிச்சவனா அழிக்கிற முறை இருக்குது பாருங்க, ரொம்ப சிறுமையாக இருக்கும். அதெல்லாம் சிறுமையாகத்தான் அல்லாஹ் அழிப்பான். அவனுக்கு ஈக்குவலெல்லாம் அழிக்க மாட்டான். அபூ ஜஹலை எப்படி அழிச்சான்னு நினைக்கிறீங்க? ஆணவம் பிடித்த அலைந்த அபூ ஜஹலை அழித்தது ஒரு 13-12 வயசு பிள்ளைங்க தான் அவனை கொன்னது. இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கலாம் சகோதரர்களே. அல்லாஹ் அக்பர். தவாலு என்ற பணிவோடு வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்துல பெரும் ஜெயத்தை பெறுகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் இப்படி கேட்கணும். செல்வாக்கு அதுக்காக வேண்டி நான் தவாலுவா மட்டமானவனாகவே இந்த உலகத்துல சுத்திக்கிட்டு இருக்கணும்ன்றது அல்ல. அல்லாஹ்விடத்துல ஒரு திக்ர் ஒன்று அதிகமாக செய்து பழகுங்க. யா மாலிக்கல் முல்க் அப்படின்ற வார்த்தையை அதிகமாக சொல்லி பழகுங்க. செல்வாக்கு கொடுத்துருவான். செல்வாக்குன்னு சொன்னா பணிவோடு, மக்களின் உள்ளத்துல என்றும் மறையாத ஒரு மதிப்போடு வாழ்வதற்குண்டான தௌஃபீகை இந்த திக்ரு பெற்று தரும். அதே போல குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்கி துத்தில் முல்க் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வின் வசனத்தை நீங்கள் ஓதி உணர்ந்து அதன்படி செயல்படுவது அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் செல்வத்தை கொண்டும் பொருளாதாரத்தை கொண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய கண்ணியத்தை ஏற்படுத்தி விடுவான். பெரிய கண்ணியத்தை ஏற்படுத்தி விடுவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. உலகத்தில் செல்வாக்கோடு வாழ வைப்பானாக. செல்வத்தினால் ஏற்படக்கூடிய செருக்கை விட்டும் பாதுகாப்பானாக.
அல்லாஹு தாலா பட்டம் பதவியோடு வாழ வைப்பானாக. அதன் மூலமாக ஏற்படக்கூடிய கர்வம், ஆணவம், நான் என்ற தலைத்திமிர் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பானாக.